காலையிலேயே சீக்கிரமா எந்திச்சு ஹேர் வாஷ்லாம் பண்ணி ஃப்ரெஷ் ஆகியாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து பால் பாயாசம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுக்கு முக்கியமான ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ, அவருக்காக தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலா பால் பாயாசம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளா இவர வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு ஒரு ஆசை. ஃபைனலா அந்த ஆசையே நிறைவேறிடுச்சு. விநாயகர் சிலை தாங்க. கொஞ்சம் பெருசா வந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு ஒரு ஆசை. ஹஸ்பண்ட் வெள்ளிக்கிழமை தான் வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க. இன்னைக்கு சண்டே வந்து வீட்ல சாமி கும்பிட்றதுனால, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர வச்சு சாமி கும்பிட்றோம். அவருக்கு வந்து ஒரு ஸ்வீட் வச்சு படைக்கலாமேன்னு சொல்லிட்டு பால் பாயாசம் தான் பண்ணியிருந்தேன். மாசி மாசம்னாலே கண்டிப்பா எல்லாருடைய ஊர்லயும் வந்து மயானக்கொள்ளை நடக்கும். யார் யார் ஊர்லலாம் வந்து மயானக்கொள்ளை நடக்கும்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. ஹஸ்பண்ட் வந்து காளி வேஷம் போடுறதுனால 11 நாள் வந்து விரதம் இருக்காங்க. இன்னிலேருந்து 11 நாள் விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு வந்து டே 1ன்றதுனால ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் எதுவும் செய்யல. நானும் ஹஸ்பண்ட் ஃபாஸ்டிங்ன்றதுனால லஞ்ச் மட்டும் தான் செஞ்சிருந்தேன். பாப்பாவுக்கு மட்டும் சாம்பார் வச்சு தோசை ஊட்டி விட்டுடலான்னு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். சண்டேனால நான்வெஜ் செஞ்சா ஒரு 12 மணி போல தான் என் வேலையே முடியும். இதுக்கப்புறம் 10 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். அத நினைச்சாலே கொஞ்சம் ஜாலியா இருக்கு.